ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. எங்கள் வீடியோக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் ஆம்லேட்டு செய்யலாம் வந்திருக்கான். ஆகம்பரில் இன்றைக்கி பிரெட் ஆம்லேட்டு செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க போய் ஃபஸ்ட்டு அடுப்புக்கு வந்து கல் ரெடி பண்ணிடுவோம். ஆமாம், அடுப்புக்கு போய் கல் ரெடி பண்ணுவோம். வாங்க போய் அடுப்புக்கு கல் இங்கிட்டு தேடி தான் பார்க்கணும். நம்ம நல்லா அருமையான லொக்கேஷனுக்கு வந்திருக்கான். சுற்றியும் பார்த்தாலே தெரியும். இந்த இதுக்கு நேரம் சமைக்க போகிறான். சும்மா செடிக்காடு காட்டுக்குள்ளே வந்திருக்கான். நல்லா காட்டுக்கு நடுவில் இன்றைக்கி சமைச்சு செஞ்சு சாப்பிட போகிறோம். இது போக போக கொஞ்சம் இதாகும் வீடியோ. ஆனால் அங்கிட்டு போல் இறலடிக்கிறனால வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்காது. இந்த கல் தூக்குவோமா? எந்த கல்? எந்த கல்? 2 கல் இருக்கு. 2 கிலோ தூக்கம். வாங்கின போயில அடுப்பு மூட்டுவோம். அடுப்பு ஒத்த கல்லை தூக்கிட்டு போய் எடுக்க மூட்டுவீங்க. அப்போ திருப்பி எடுத்து தூக்கானே. 2 கிலோ தூக்க முடியாது, வெயிட் ஆகும்ல. சாப்பிட்டு 2 கிலோ தூக்க முடியாதா சாமிக்கால? தூக்கவே முடியாதல்ல. இது ஒரு கல் தூக்கிட்டு வர போல். இங்கே தான் அடுப்பு செக் பண்ண போகிறான். அடுப்பு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக குழி பறிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த குழி பறிக்கிற வேலையை பார்ப்போம். அவர் போய் கல் தூக்கிட்டு வரட்டேன். நம்ம எங்கே ரெடி பண்ணுறதை இங்கே ரெடி பண்ணிடுவோம். இங்கே ஒரு அடுப்பு அடுப்பை பற்ற வைக்க போகிற நண்பர்களே. பற்ற வைக்க போகல, அடுப்பு ரெடி பண்ணுறப்பில். ஒட்டம் பார்க்குமோ? இப்படி சுத்தப்படாது. இப்படி வச்சா ரொம்ப ஒத்தமாலாம் இருக்கேன். அந்த கல் பின்னாடி வைக்கணும். பின்னாடி வைக்கிற கல்றா அது. பின்னாடி இருக்குமா அதை? ஃபஸ்ட்டு தோசைக்கல் வச்சு பார்ப்போம். தோசைக்கல் கொண்டா அந்த கல் லைட்டாக தூக்கு இப்படி வைப்போம். ஓகே, கரெக்டாக உட்காந்துருச்சு தோசைக்கல். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ரெடி பண்ணிட்டோம். நீ வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன கொண்டாந்துக்காம ஃபஸ்ட்டு காமிச்சுக்கிறான். இது பாத்திரம், ஒரு பாத்திரம், தோசை கரண்டி, பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள். ஆனால் ஒரு முட்டை உடஞ்சிருச்சுன்னு வைக்கிறேன். ஆமாடா, உடஞ்சி வச்சுவா. ஒரு முட்டை உடஞ்சி விட்டது கொண்டாடுறோம்னு. இவ்வளோதான் நம்பர்கள் தேவையான பொருள். பிரெட்டு, இது முட்டை அதில் இருக்குது. எங்கள் ஊரில் ஒரு முட்டை 6 ரூபான்னு விற்கிறாங்க நம்பர்களே. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நறுக்கிடுவோம். வாங்க வெங்காயத்தை நறுக்குவோமா? ஆமாம், வெங்காயத்தை நறுக்கி ரெடி பண்ணிக்குவோம். பத்தே வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம்லாம் நைட்டு காப்பில். பச்சை மிளகா கையில் பிடிச்சி போட்டுருவான். எப்படி இருக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறான். நல்லா இருக்குமான்னு தெரியவில்லை. அதெல்லாம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. அம்மா சமையல் மாஸ்டர் இருக்குமா? நம்மளுக்கு என்ன கவலை? ஆமாம், சமையல் மாஸ்டர் நீ இருக்கே இல்லை. அப்புறம் நான் வந்து இதெல்லாம் சமைச்சது இல்லைல்ல. நம்மளை சின்ன சின்ன விஷயத்தையும் சமையல் மாஸ்டர். இதெல்லாம் நம்ம சமைச்சது இல்லை. இவன் சுற்றி காடு. ஆனால் ஒன்று கொஞ்சம் கடிக்குது. அவ்வளோதான் ஒன்று. இவன் சுற்றி காடு, கொசு கடிக்குது. சுற்றி செடி, நடுவில் கொஞ்சம் பொட்டல், நடுவில் சமைச்சு கொடுக்கலாம். கொசுவே கொஞ்சம் கடிக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்போ காட்டுக்குலாம் கொசு கடிக்கதான் செய்யும். அப்போ கொசு கடிக்காமல் இருக்குமா காட்டுக்குள்ள? வெங்காயம்லாம் தான் நறுக்கி போட்டாச்சுன்னு நண்பர்களே. ஆம்பிள் போகிற மாதிரி ரெடி பண்ணிட்டான். பெட்டு ஆம்லேட் சொல்லிட்டு ஆம்லேட் போட ரெடி பண்ணிட்டான். முட்டையை பொறுத்து அடித்து ஊற்றிக்கிடுவான். கரண்டி தோசை கல் வெட்டுறது நல்லது. ஒரே வட்டு எப்படி உடஞ்சி வச்சு
முட்டை உடைக்கிற எக்ஸ்பர்ட் போல். விழுக மாட்டேங்குது விழுகு. முட்டை உடைக்கிறது என்னென்று உடைச்சாப்புலன்னு தெரியல. முட்டை விழுக மாட்டேங்குது கீழே. முட்டை உடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இது அவ்வளோதான் பண்ணுங்க. யாருங்க முட்டைக்கு ரெடி பண்ணிட்டாம எல்லாமே. இந்த வந்து காமி இந்த பாருங்க எல்லாம் வெங்காயம் இதெல்லாம் அதுக்கு போட்டான். இப்போனா அடுப்பை மூட்டிட்டு எங்கடா பெட்டு எங்கடா வச்சான். இது வந்து தோசைக்கல்ல லைட்டாக வச்சு சூடு பண்ண முடியல. ஆமாம் ஆமாம் சூடு பண்ணிக்கிறோம். என் சமையல் அப்படி தான் இருக்கேன். அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கேன். நம்ம ஒன்றும் அவ்வளோ போய் சமையல் மாதம்லாம் கிடையாது. நைட் உப்பு போட்டுக்குருவோம். ஆமாம் உப்பு கம்மியாக தானே போடு, பார்த்துக்கிட்டு அப்போ போட்டுக்குவோம். இந்த ஓரமாக இருக்கட்டும். அடுப்பு முட்டிடுவோமா கஸ்டமருக்கு? ஆமாம் வீடியோ கட் பண்ணிது. இது வீடு லாங் கிடைக்கும். தெய்யம் போட்டுறதுக்கு நல்லது பார்ப்போம் வாங்க. விறகு உடச்சுக்கிறோம். இல்லை கிடக்குது கிடக்க எடுத்துக்கிட்டு வா. இப்போ நிறைய பட்டை குச்சி எடு. விறகு உடச்சுக்கிறோம் நண்பர்களே. அதான் நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இந்த பண்ணை வந்து லைட்டாக சூடு வச்சுக்கிறேன். பண்ணுக்கு ஒரு மணி இந்த தண்டியில் இருக்குது. லைட்டாக இது ஹீட் பண்ணினேன். ஹீட்டை மட்டும் ஹீட் படுத்தினா போதும். என்ன ரத்த தண்ணி பண்ணு இது மட்டும் விட்டால் போதும். ஆமாம் நல்லா தெரியும். எரி தீ நல்லா தீ நல்லா எரியும். செண்டு வச்சு ஓலை வீடா? ஓலைதான் நம்புறீங்க யாரும் நம்பர்களே. வெடிங்க இருக்காப்புல. அடுப்பில் அப்படி லைட்டாக சூடுபடுத்தினா போதும். மண்ணை ரொம்ப சூடுபடுத்த வேணாம். பண்ணு ஒரு பண்ணு பாருங்கள் இந்த தண்ணியில் இருக்குண்ணே. மூணு பண்ணா 3 பண்ணு வச்சுருக்கான். ரொம்ப கருவேப்பிலை லைட்டாக மேலே அப்படி இது மெதுவாக இருந்தாலே போதும். பண்ணு வெளியே சுட்டுட்டான். ஆமாம் பண்ணை நான் சுட்டாச்சு. நீ முட்டையை ஊற்ற வேண்டியதேன். முட்டை ஊற்ற வேண்டியது. இப்படி எண்ணெய் ஊற்று. எண்ணெய்லாம் வேணாம் அதுக்கு. ஐயா என்னாச்சு? நீ ஊதில் இங்கே ஃபுல்லாக தோசைப்பெல்லாம் என்ன போயிடும். குச்சி வச்சேன். முட்டையை போட்டு ஊற்றிட்டோம். இந்த இப்போ எப்படி சுட்டுருக்கீங்க அது மாதிரி அடுத்த சுடு. எப்படி இப்போ எப்படி சுட்டுருக்கீங்க அது மாதிரி அடுத்த அட்டை பண்ணிடு. இவர் தான் சமையல் மாஸ்டர். எப்படி இருக்குன்னு தெரியவில்லை. எங்கிட்ட முதல் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி எப்படி தான் இருக்கும் நண்பர்களே. இந்த அக்செப்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ட்ரை பண்ணி பார்க்குறோம். தீயை கண்டு போகுதா? தீயை கண்டு போகுது. வேற குச்சி வைடா. பட்டை குச்சியில் எரிய மாட்டேங்குதே. பட்டை குச்சி தீய எரிய மாட்டேங்குதே. எரியணும்ல. கண்டு போகுது.
நம்ம இதில் ஒட்ட மாட்டேங்குது. என்னடா அது கொஞ்சம் முட்டை அப்படியே இருக்கும். 6 மணிக்கு இருக்குது. முட்டை அப்படியே நம்ம இதில் இருக்கேன். அது கொஞ்சம் இதுவும் நிற்கும் சார். ஆனால் இன்றைக்கும் பாரு தாளம் எடுத்து வர மாட்டேன் பாரு. ஆமாம், தாளம் எடுத்துகிட்டு வர இன்றைக்கி. இது ஓரமாக இருக்கணும். புல் தர தானே அடுக்கு ஓரமாக வச்சுட்டுவோம். கீழே வைக்காத, அந்த பேப்பரில் வைடா. இல்லை புல் தர தானே அது ஒன்றும் பண்ணாது. ஒரு வழியாக ஒன்று சுட்டுட்டான். அவ்வளோதானே? ஆமாம். ஒரு பிளட் ஆம்லேட் சுட்டாச்சு. ரொம்பலாம் விடலாம் பாருங்க. 2 பேரும் வந்தனால 2 மட்டும் சுடுறான். சும்மா 2 சிம்பிளாக சுடுவான். இப்படிதான் நம்ம இதுக்கு மேலே அது மடக்கி விட வேண்டியதேன். இந்த சுட்டுருக்கான், ஒன்று சுட்டுட்டான் ஆல்ரெடி. ஒழுங்கா சேப்புக்கு வரலை. தேய்ச்சி விடு, தூளை உடிச்சுவாம. ஒட்ட மாட்டேங்குது. அதை வெண்டை அறுத்து வைக்கணே, பெருசாக இருக்குல்ல. பெருசாக இருக்கு. அதை வெண்டை அறுத்து வைக்கணே. வெட்டு கொஞ்சம் பெருசாகி போச்சுன்னு போயிலே. சின்ன புரோட்டா இருக்கு, மொத்தம் பெருசாகி போச்சு. ஆமாம். வேறு சமைக்க சொன்னது இன்றைக்கி என்னையை சமைக்க விட்டேன். என்னையை சமைக்க விட்டேன். அப்போ என்ன பண்ணுறது? ஒரு நாளைக்கு சமைக்க வேண்டியதேன். இப்படித்தான் தீய சுட்டாச்சு. செஞ்சுட்டான். வாங்க நண்பர்கள், எல்லாருமே பெட்டாமலே சாப்பிடலாம். எல்லா நண்பர்களும் போ வாங்க. பார்த்துக்கிட்ட இப்படியே இருக்குது. கொஞ்சம் அப்படி இப்படிஞ்சே இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் அப்படி இப்படி அதிதி பண்ணிக்குவானே. வாங்க நண்பர்கள் போய் சாப்பிட்லாம். நல்லா இருக்கு. மிளகாய் ஆரம்பத்தில் மிளகாயாக கிடைக்கிறது. மிளகாய் நிறையா போட்டுக்கிட்டியா? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு போட்டு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அவன் எங்களோட ஏனதான் தான் சமைச்சிருப்பான். நான் அந்தளவுக்கு எங்களுக்கு சமைக்க தெரியாது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.